வாழ்க்கை பயணம் எண்ணற்ற வண்ணங்களை கொண்டது. இப்படி வண்ணமயமான வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் உலகம் இருண்டு வண்ணம் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த உணர்வு எப்படி இருக்கும்? உலகத்தோட அழகையும் உண்மையான மனிதத்துவத்தையும் மதிக்க தெரியாத நம்மள மாதிரி சராசரி மானிடர்களுக்கு நடுவுல மனதாலையும் உணர்வாலையும் மட்டும் இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கிற மாண்புமிகு அசாதாரண மனிதர்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க பார்க்கிற உலகத்துல இருள் கூட ரொம்ப அழகா தெரியும். இந்த மாதிரி பார்வையால சவாலை சந்திக்கும் பல சாதனையாளர்களின் நிலை ஒரு அறையில இவர்களை சுற்றி காது கேட்காதவங்க மட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க காது கேட்காதவங்க அப்படின்னு சொல்லப்படுறது கேட்கும் திறன் இருந்தும் கேட்க மறந்த நம்ம சராசரி சமூகத்தை தான். வெளிச்சம் இருள்னு பொழுதா பொழுதுக்கும் மாறும் இந்த இரட்டை முகம் படைத்த உலகத்தை இவங்களால பார்க்க முடியலனாலும் இவங்கள மாதிரி சாதனையாளர்கள் நம்ம வாழ்க்கையில இயல், இசை, நாடகம், கல்வின்னு பல வடிவத்துல ஒளி வீசிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கவங்களை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம சந்தோஷமோ துக்கமோ வெளிப்படையா உணர்வுகளை பிரதிபலிக்கும் இவங்க இப்போ பலருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. இவங்கள மாதிரி பல பேர் சாதிக்க முயற்சி பண்ணிட்டும் இருக்காங்க. இவரு நாகராஜன். சரத், நீங்க எழுதுங்க இந்திய வரலாறு பகுதி 2 எழுதுங்க. இந்திய வரலாறு பகுதி 2 1206 to 1707. பிறந்த சில மாதங்கள்ல பார்வை இழந்த இவரு இப்போ பல பேருக்கு கல்வி மூலமா பார்வை கொடுத்துட்டு இருக்காரு. ராஜேஸ்வரி வேதாச்சலம் கல்லூரியில துணை பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்க இவரை சுத்தி இப்போ இவரால நம்பிக்கையை படிச்சிட்டு இருக்க இளம் மாணவர்கள் எப்பவுமே இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு இவர் வரலாறு சொல்லிக் கொடுக்கும் போதே அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் கொடுத்துட்டு இருக்காரு. நாகராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கை ரொம்ப சராசரியா தெரிஞ்சாலும் இந்த மாணவர்களோட மனசுல இவர் தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் விடாமுயற்சிக்கு ஒரு முன்னுதாரணமாவும் தான் இருக்காரு. முதல்ல காகிதத்தை கண்டுபிடிச்ச நாடு எதுன்னு கேட்டிருந்தேன். சீனா இல்லையா? அந்த சீனாவின் மூலம் இந்தியாவிற்கு வருகை தந்த இந்த காகிதம் பின்னாடி கரன்சி நோட்டா மாறுது. அந்த கரன்சி நோட்டா உலகத்திலேயே முதன்முறையா இந்த கரன்சி நோட்டை எங்களுக்கு நாகராஜ் சார் வந்து ஹிஸ்டரி சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. அவர் ஹிஸ்டரி சப்ஜெக்ட் இல்லாம மற்ற சப்ஜெக்டும் வந்து எங்களுக்கு ஜென்ரலா நடத்துவாரு. ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸும் வந்து நிறைய எங்களுக்காக கொடுத்திருக்காரு. அவர் சப்ஜெக்ட் இல்லாம மற்ற சப்ஜெக்டை பத்தி எந்த டவுட் கேட்டாலும் வந்து அவர் எங்களுக்கு சொல்லி தருவாரு. அது மட்டும் இல்லாம எதனா ஒரு ஹெல்ப்னா கூட அவர் வந்து எங்களுக்கு சொல்வாரு. என்னதான் பிளைண்டா இருந்தாலும் கிளாஸ்ல வந்து ஜாலியாவும் ஃப்ரெண்ட்லியாவும் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. அவர் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுப்பாரு. ஒரு நார்மல் ப்ரொஃபஸருக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒரு பிளைண்ட் சாரா இருந்தாலும் மற்ற சாருங்க எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரிதான் அவரும் வந்து எங்களுக்கு லெசன் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சப்ஜெக்ட்ல சொல்லணும் அரியரே இல்ல, எல்லாம் பாஸ். நான் கூட பாஸ். எங்க நாகராஜா சாருடைய மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு பார்வையற்ற திறனாளியா இருந்தாலும் எங்களுக்கு பாடத்துல நிறைய டவுட் கேட்கற மாதிரி லைஃப்லயும் நிறைய டவுட் கேட்போம். அவரு எல்லாத்துலயும் மோட்டிவா பதில் சொல்லுவாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சார் அவரு. நானும் பிளைண்டு தான். எனக்கு எல்லா உதவியும் அவர் செஞ்சிருக்காரு. எனக்கு பிடிச்ச சார நாகராஜ் சார் மட்டும். ஏன்னா ஒரு பிளைண்டா இருந்தாலும் மற்ற எல்லாருக்குமே நார்மலா நடத்துற மாதிரி அவர் கொஞ்சம் அவரோட சப்ஜெக்ட்ல மட்டும் எக்கச்சக்கமான கவனத்தை செலுத்தி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா நடத்துறாரு. மாணவர்களுக்கு மத்தியில மற்றவர்கள் மாதிரி இவரும் ரொம்ப சாதாரணமா கல்லூரி வளாகத்துல யாரோட உதவியும் இல்லாம நடந்து திரிவாரு. ஆனா இவரை நாள்தோறும் ரசிச்சிட்டு இருக்க மாணவர்கள் இவர் தனியா நடக்கிறத பார்த்துட்டா இவர் கைய பிடிச்சு போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இது உதவியோ இல்ல பரிதாபப்பட்டு செய்யற செயலோ இல்ல, உண்மையான பாசத்தால செய்யற செயல். சொசைட்டில வந்து பிளைண்ட் பாவம் அப்படின்னு தயவு செய்து பாவமே பார்க்காது. அதாவது
பஸ்ல இடம் கொடுக்கறதா இருந்தா பாவன்ட்டு கொடுக்காதீங்க, ஒரு மனுஷன் அப்படிங்கிற இதோட கொடுங்க, அவ்வளவுதான். ஒரு ரெகக்னைசேஷன் வேணும். நாங்க என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக கேக்குறோம். அதே மாதிரி ட்ரெயின்ல போகும்போது நிறைய பார்வையற்றவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அது சூழ்நிலை காரணமாவா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பார்வையற்றவங்க மாதிரியே மத்த பார்வையற்றவங்களையும் சென்னையில வேலை செய்யற பிரைவேட் கம்பெனில ஐடி கம்பெனி, இந்த பெரிய ஹை குவாலிட்டி கம்பெனி, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, மத்த பார்வையற்றவரையும் யோசிச்சுறாங்க. பார்வையற்றரை டிஃபர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பிச்சை எடுக்கிறவங்க யாரு, படிக்காதவங்க யாரு, படிச்சவங்க யாருலாம் டிஃபர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு எடுக்கிறாங்க ஒரு 5 ரூபாய் காயினும் 10 ரூபாய் காயினும். நிறைய தடவை இது எனக்கு அனுபவம். நான் 2-3 தடவை என்ன பண்ணிருக்கேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன், ஐ எம் நாட் எ பெக்கர், ஐ எம் ஒர்க்கிங் as an assistant professor in history in government arts college. கல்லூரி வகுப்பு முடிச்சதும் நாகராஜன் அவரோட சக ஆசிரியர் நண்பர்களை சந்திக்க ஸ்டாஃப் ரூமுக்கு போவாரு. இவரோட அன்றாட வாழ்க்கைய உற்று பின்தொடரும் ஆர்வத்துல நம்ம டீமும் இவரை பின்தொடர்ந்தது. நம்ம நாகராஜன் சார் மேற்படிப்புக்காக PhD அப்ளிகேஷனும் சில சான்றிதழ்களும் வாங்கி வச்சிருந்தாரு. எதிர்பாராத விதமா அதை தவற விட்டதுனால கல்லூரி முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டியிருந்தது. ஸ்டாஃப் ரூமுக்குள்ள போனதுமே முதல் வேலையா அந்த கடிதம் எழுத ஆயத்தமானாரு. ஒரு மாணவியோட உதவியோட இந்த கடிதத்தை இவர் எழுத ஆரம்பிச்சாரு. கடிதத்தை இவர் சொல்ல சொல்ல அந்த மாணவி இவருக்காக எழுதிட்டு இருந்தாங்க. அவர் கடிதத்தை சொல்லும் போதுதான் அவரோட தமிழ் புலமை தெல்ல தெளிவா தெரிஞ்சது. பெருநர் உயர்திரு கல்லூரி முதல்வர் அவர்கள், ராவே அரசு கலைக்கல்லூரி செங்கல்பட்டு. பொருள் பொருள் காணாமல் போன PhD விண்ணப்பத்தை தேடித்தருதல் தொடர்பாக. ஏற்கனவே நாகராஜன் சாரோட சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் பார்த்து அசந்து போய் நின்றுட்டு இருந்த டீம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் உறைஞ்சே போச்சு. நாங்க ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க எப்படி அ ஆ இ ஈ எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி நாங்களும் ஐடென்டிக்கல் பண்ணணும்ன்றதுக்காக தான் எங்களுக்கு ஒவ்வொரு டாட்ஸ், ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டாட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஆ குரில் ஆவுக்கு ஒரே ஒரு டாட், அதே மாதிரி ஆ பெரிய ஆவுக்கு ஒரு 3 டாட்ஸ், அது 3, 4, 5 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டாட்ஸ் இருக்கு. சோ இந்த டாட்ஸ் இல்லனா நாங்க உங்களை மாதிரி லெட்டர்ஸை ஈஸியா கத்துக்க முடியாது. இதே மாதிரி நாங்க இதுல டாட்ஸ் பிரெயில்ல மட்டும் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் எழுத மாட்டோம், மேத்தமெட்டிக்ஸும் போடுவோம், பிரெயில் லெட்டர்ஸ்லயும் போடுவோம். மேத்தமெட்டிக்ஸ் எங்களுக்கு தனியா ஸ்லேட் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வகையான புள்ளி கணக்கு உண்டு. இந்த புள்ளி கணக்கின் அடிப்படையில் தான் நாங்க படிக்க முடியும் ஒவ்வொரு எழுத்தையும். நீங்க லோயர் ஹையர் படிக்கிற மாதிரியே எங்களுக்கும் பிரெயில்ல ஷார்ட் அண்ட் லோயர் ஹையர்லாம் இருக்கு. சோ எங்களுக்கு ஈச் லெட்டர் ஹேவ் எ வேர்ட். ஆனா எல்லா லெட்டருக்குமே எல்லா வேர்டுமே பொருந்தும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பி ஃபார் பட், பி மட்டும் போட்டோம்னா BUT பட், சி மட்டும் போட்டோம்னா கேன், CAN கேன், டி மட்டும் போட்டோம்னா DO டூ, இ மட்டும் போட்டோம்னா எவ்ரி, EVERY, எஃப் மட்டும் போட்டோம்னா ஃப்ரம், FROM, ஜி மட்டும் போட்டோம்னா குட், GOOD. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் சோ அது வார்த்தைக்கும் வாக்கியத்திற்கும் ஏத்த மாதிரி தான் நாங்க அந்த எழுத்துக்களை பயன்படுத்த முடியும். சோ அது பிரெயில்ல எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். குழந்தையா இருக்கும்போது எங்க உறவுக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, இவனை எங்கன்னா விட்டு தனியா பாட்டு பாடி காசு வாங்கி பிச்சை எடுக்கட்டும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனா எங்க அப்பா அம்மாவும் எங்க அக்காவும் விடல. படிக்க வைக்கணும்னு ஒரு எய்ம் இருந்தது. படிக்க வைக்கிறதுக்கான எய்ம் இருந்தபோது அதுக்கான அவேர்னஸ் அவங்களுக்கு அவ்வளவா கிடைக்கல. என் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு அண்ணா வெங்கடேசன், அவர் படிச்சாரு. அவங்க அம்மாவோட உதவியோட எங்க அம்மா என்ன அந்த பார்வையற்ற பள்ளியில சேர்த்தாங்க. ஏற்கனவே தர்மபுரின்னு ஒரு பார்வையற்ற ஸ்கூல்ல சேர்க்க போனாங்க. அங்க நான் பாதியிலே ஓடி வந்துட்டேன். அப்பா அம்மா விட்டு வந்துட்டோமோ, நம்மள அனாதையா கொண்டாந்து விட்டாங்களோன்ற ஒரு ஃபீலிங்ல. காலேஜ் சேரும்போது நான் BA ஆங்கில இலக்கியம் படிக்கணும்னு நினைச்சேன். லயோலா காலேஜ்ல விண்ணப்பிச்சேன். அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி பார்வையற்றவர்கள்லாம் நினைக்கிற காலேஜ்ல நினைக்கிற இடத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ளை பண்ண சப்ஜெக்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 1997
என்னோட அப்ளிகேஷனே எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் அப்போ வந்து 982 மார்க் வாங்கியிருந்தேன். சோ அந்த சமயத்துல எங்க போச்சுன்னு தெரியாது. அந்த இதெல்லாம் டீட்டெயிலே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில நான் BA படிக்கிறதுக்கு விண்ணப்பிச்சேன். அதுவும் ஏஜ் பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுது. அது டீட்டெயிலே எனக்கு தெரியாது. திருப்பி அதுக்கப்புறம் போனோடனே பேராசிரியர், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அந்த பேராசிரியர் தான் காரணம். அவர் சொன்னாரு உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுது, ஏஜ் பார் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டேன். ஜூன் 5ஆம் தேதி அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கும் ஜூன் 27க்கும் 22 நாள் வித்தியாசம் இருக்குள்ள எப்படி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்? நான் இந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இதே காலையில சேர்ந்து இதே காலையில படிச்சுட்டு இதே காலையில ப்ரொஃபஸர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டையே போட்டேன். அவர் பின்னால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சப்ப அதை நினைவுபடுத்தினாரு என்னுடைய பேராசிரியர் ராஜசேகரன் சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் வந்து அரசாணை, எங்களுக்கு தமிழக அரசாங்கம் சில அரசாணைகளை கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் 5 ஆண்டுகள் தளர்வு பெற்று எஜுகேஷன்ல சேரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அரசாணையை வாங்கி திருப்பி அந்த கல்லூரியில போனோன்னு திருப்பி உங்களுக்கு அட்மிஷன் தர முடியாதுன்னாங்க. அட்மிஷன் தர முடியாதுன்னா இந்த அரசாணையை வச்சு உங்க பேர்ல கேஸே போடுவான்னு சொன்னேன். அப்புறம் அப்போதைய உயர் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்த மாண்புமிகு டாக்டர் பொன்முடி அவர்களை போய் பார்த்தேன். அவங்களை வந்து நான் அவர்கிட்டயும் இதே கேள்விதான் கேட்டேன். என்னுடைய மதிப்பெண்களுக்கு இந்த கல்லூரியில ஏஜ் பார்னு ஒரு காரணத்தை காட்டி அரசு கல்லூரியில இடம் கொடுக்க மறுக்கிறாங்க, அதுக்கு என்ன வழி அப்படின்னு. இந்த அரசாணை இருக்கும்போது ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கன்னு அவர் கூட்ட அந்த எக்ஸாம் கோஆர்டினேட்டர் அப்ப இருந்தார் சிவசுப்பிரமணியன், அந்த சார் இறந்துட்டாரு. அவரு கூட்டி கேட்டு உடனடியா அட்மிஷன் கொடுக்க சொன்னாரு. இல்லைன்னா இந்த கல்லூரி நீதிமன்றத்தினுடைய இதை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்க சொன்னாரு. சோ அதன் அடிப்படையில படிச்சுட்டு பல்கலைக்கழக அளவுல முதலிடம் வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. யூஜியில பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில MA MPhil முடிச்சேன். அங்கேயும் வந்து கோல்டு மெடல் வாங்கினேன். சோ எஜுகேஷன்ல டிஃபிகல்ட்டி என்னன்னா எக்ஸாம் எழுதுறதுல தான் நிறைய டிஃபிகல்ட்டி வந்தது. ஏன்னா எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் ஸ்கிரைப் கிடைக்கிறது கஷ்டம். ஸ்கிரைப் அவங்க கவர்மெண்ட்ல போடுறவங்க ஒரு நாளைக்கு மூடு இருந்தா வருவாங்க, இல்லைன்னா கிடையாது. அப்புறம் நாங்க வெளியில ஆளு தேடணும். கடிதம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கல்லூரியில இருக்க நூலகத்துல நாகராஜன் சார் புத்தகங்கள் எடுக்கிறது வழக்கம். அங்க எண்ணற்ற புத்தகங்கள் இருக்கு. இப்ப புதுசா அங்க பேசும் புத்தகங்களும் சேர்த்திருக்காங்களாம். இந்த பேசும் புத்தகங்களை பத்தி அந்த நூலகர்கள் நமக்காக விளக்கினாங்க. இப்ப பார்வையற்றவர்களுக்காக ஒரு இது வந்து டாக்கிங் லைப்ரரி ஒன்னு இப்ப 2013-14ஆம் ஆண்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அது என்னன்னா அது இந்த யூரோப்பியன் லாங்குவேஜ் அண்ட் திராவிடன் லாங்குவேஜ்ல அது இருக்கிறது. சாப்ட்வேரை வந்து டிவைஸ்ல போட்டு பிள்ளைங்க அப்படியே ரீடிங் மெட்டீரியலா படிக்கிறது. அதுக்கு வந்து ஜாஸ்னு ஒன்னு, NVDAன்னு ஒன்னு, அந்த ரீடிங் அப்ளிகேஷன்ஸ் அது. அதை போட்டு பிள்ளைங்களுக்கு அதுல சாப்ட்வேர்ல லோட் பண்ணிட்டோம்னா பிள்ளைங்க வந்து புக் இல்லாமயே இந்த ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ், அதாவது பார்வையற்றவர்களும் மாணவர்களும் இதை பயன்படுத்தி ஈஸியா அவங்க அந்த லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்கு. நாகராஜன் சார் தேடி வந்த புத்தகம் இல்லைங்கிறதுனால அவர் வீட்டுக்கு புறப்பட்டாரு. பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போகும் வழியில ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்தது அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. நாகராஜன் சாரோட மனைவி வீட்டில இருந்து அழைக்கிறாங்க. போனை எடுத்ததும் ஒரு புன்னகை. அவரோட மனைவி சார் எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு, இரவு உணவுக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கறத கேட்டாங்க. அதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே அன்பா அவரோட பாணியில பதில் சொன்னாரு. பொதுவா பிளைண்டுக்கு கலர் தெரியாது, கனவு வராதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய் சார். கலர் வந்து நாங்க இமேஜின் பண்ணோம். என்ன பொறுத்தவரை எனக்கு பிடிச்ச கலர் நீலம். நீலம் போட்டேன்னா நான் ஒரு ஹீரோ மாதிரியே ஃபீல் பண்ணுவேன்.
பேருந்து பயணம் ரொம்ப சாதாரணமா முடிய இறங்கினதும் நாகராஜன் சார் அவரோட மாமா பொண்ணு ஜாஸ்மினை சந்திக்கிறாரு. அடுத்த காலம் கீழே ஜாஸ்மின் தான் நாகராஜன் சாருக்கு எக்ஸாம் பேப்பர்ஸை கரெக்ட் பண்றதுக்கும் மார்க் லிஸ்ட் தயார் செய்யறதுக்கும் இப்போ உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான பின்னணி காரணங்கள் பார்வை இருக்கும் நம்மள மாதிரி சராசரி மனித விலங்குகளை தலைகுனிய வைக்கும். கல்லூரியில இவர் மேல உட்படுத்தப்பட்ட அரசியல் தான் அதுக்கு காரணம். இவர் இந்த 2 முகம் படைத்த உலகத்தையே பார்க்க முடியாத நிலையில மாணவர்கள் மத்தியில பாரபட்சம் பார்க்கிறாருன்னு சிறுபிள்ளைத்தனமா பழி பேசியிருக்காங்க. மார்க் லிஸ்ட் வேலையை முடிக்கும் போது நாகராஜன் சாரோட ஆசிரியர் பணிக்கு அன்றைய இடைவேளை வந்தது. நாகராஜன் சாரோட மனைவி இரவு உணவை மும்முரமா தயார் செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களும் பார்வையால சவாலை சந்திக்கிறவங்க தான். இந்த தம்பதியோட சவாலான வாழ்க்கையில இருக்க ஒரே ஒரு பெரிய சந்தோஷம் இவங்களோட 1 வயசு குழந்தை தான். இந்த குடும்பம் வந்தாரை உபசரித்து மகளும் தமிழ் பாரம்பரியத்தை பின்பற்றுற குடும்பம். அவங்க இரவு உணவோட அவங்களோட அன்பையும் கலந்து நம்ம டீமுக்கு பரிமாறி மனம் மகிழ்ந்தாங்க. நாகராஜன் சார் மாதிரி இன்னொரு மறுக்க முடியாத சாதனையாளர் தான் மிஸ்டர் முத்துராமன். MA PhD முடிச்சிட்டு திண்டிவனத்துல இருக்க அரசு கல்லூரியில வரலாறு பாட துணை பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு சர்வதேச சதுரங்க விளையாட்டு சங்கத்துல ஒரு சிறந்த சதுரங்க விளையாட்டு வீரராகவும் இருந்துட்டு வர்றாரு. இப்போ இவருதான் தமிழ்நாட்டோட பார்வையற்றோர் சதுரங்க விளையாட்டு சங்கத்தோட பொதுச் செயலாளரா பதவி வகிச்சிட்டு இருக்காரு. எப்படி நாங்க பார்வையற்றோர்கள் விளையாடுறோம் அப்படின்றது வந்து புரியணும். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், எப்படி விளையாடுறாங்க என்னன்னு. இந்த போர்டுல பாத்தீங்கன்னா மேடா இருக்கிறதுலாம் வந்து வேற கலர், அதாவது கிரீன், இந்த மாதிரி பள்ளமா இருக்கிறதெல்லாம் ஒயிட் ஸ்கொயர். இது எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு ஹோல் வேற வச்சிருக்காங்க. ஏன்னா காயின் நகர்த்தும் போது இந்த கலர் எங்களுக்கு தெரியணும் அப்படின்றது ஒண்ணு. அதே நேரத்துல அந்த காயின் வந்து அந்த ஹோல்ல போய் பிக்ஸ் ஆகிறதுனால நாங்க தடவி பார்த்து விளையாடும் போது அந்த காயின்ஸ் வந்து விழாது. இது மட்டும்தான் வந்து போர்டு மட்டும் தான் எங்களுக்கு டிஃப்ரெண்ட். பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஒண்ணுதான். காயின்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா இந்த பிளாக் காயின் எல்லாம் ஒரு டாட் மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்தா தெரியும். அதை தடவை பார்த்து இது பிளாக் காயின் ஒயிட் காயின் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இடையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னன்னா 5 முறை உலக சாம்பியன் பட்டத்தை பெற்ற விஸ்வநாதானந்தை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது 2003. அவரை சந்திச்சு அப்போ நாங்க வந்து பிளைண்ட் ஃபோல்டு கேம் சொல்லுவாங்க. அதாவது மனசுலே போர்டை திங்க் பண்ணி கற்பனையா பண்ணி அதை வந்து போர்ட்ல E4 E5 இந்த நோட்டேஷன் சொல்லி விளையாடுறது மாதிரி அது போலலாம் அவர்கிட்ட நான் விளையாண்டுருக்கேன். அவர் அப்போ என்னை பாராட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்தாரு. அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் நான் இன்டர்நேஷனல் லெவலில் ரேட்டிங்லாம் வாங்கினேன் கம்ப்யூட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ இது ஒரு முக்கியமான எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். இவர் கணினியை ரொம்ப சுலபமா சராசரி மனிதர்களை போல பயன்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கு அவர் ஒரு உயர்தர மென்பொருளை பயன்படுத்திட்டு இருக்காரு, அதுதான் ஜாஸ். இந்த மென்பொருள் ஒளி மூலமா பார்வையற்றவங்களுக்கு கணினி பயன்பாட்டை ரொம்பவே சுலபமாக்கும். அது மட்டும் இல்லாம எழுத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணி ஒளி வரிசையா மாத்தி கொடுக்கக்கூடிய திறன் கொண்டது. சமுதாயம் எப்படி பாக்குது? பொதுவா பாத்தீங்கன்னா
ஒரு ஒரு அதாவது ஒருவர் தவறு செய்தால், ஒரு பார்வை உள்ளவர் ஒரு தவறு செய்தால் அது அவர்தான் தவறு செய்தார் என்று அந்த நபரை மட்டுமே சேரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியோ அல்லது வேற ஒரு மாற்றுத்திறனாளியோ ஒரு தவறு செய்தால் இவர்கள் எல்லாம் இப்படிதான், இதுதான் சமுதாயத்தின் பார்வையில் நாங்கள். இது போல இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அந்த மாதிரி இவங்க எல்லாம் இப்படிதான் அப்படிலாம் பேசும்போது மனசு ரொம்ப புண்படும். சில நேரங்கள்ல நாங்க நடந்த BA MA படிக்கும் போதெல்லாம் நான் பேசாம நான் அமைதியா நடந்து போனா கூட என் கையில சீண்டி ஒரு 2 ரூபா கையில கொடுப்பாங்க. ஆக்சுவலி நான் அந்த எண்ணத்துல இல்லாதவன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய பார்வையில என்னன்னா பார்வை இல்லாதவன்லாம் அப்படிதான். அந்த நேரத்துல நான் என்ன யோசிச்சிருப்பேன்னா, ஏண்டா இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இந்த சதுரங்க போட்டியில விளையாட சாதிக்க எனக்கு அங்கீகாரம் என்பது வாழ்க்கையில கிடைச்சது. அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அங்கீகாரம் என்பதை இந்த உலகம் சமுதாயம் தர வேண்டும். அப்படி தந்துவிட்டால் இந்த உலகத்துல எல்லா விதமான செயல்முறைகளை செய்ய முடியும். இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நைட்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நம்ம எமர்ஜென்சி லைட்டு எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதுசா லைட்லாம் மின் விளக்கெல்லாம் வந்தப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தீப்பெட்டி எங்கன்னு தேடி எடுத்து விளக்கேற்றுவாங்க. ஆனா அந்த தீப்பெட்டியை தேடும் போது அவங்களுக்கு எப்படி கண்ணு தெரியுது? ஆனா அந்த விஷயம் எப்படி வருது? சோ இதை யாராவது உணர்ந்தாங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளியும் அவருடைய பார்வை இல்லை என்றாலும் அதை பயன்படுத்தி அவரால் மற்ற விஷயங்களை சாதிக்க முடியும்ன்றத புரிஞ்சுக்குவாங்க. சோ இத புரிய வைக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். ஆனால் புரிய வைத்து விட்டால் அவர்தான் சிகரத்தின் உச்சியில் இருப்பார். நாம கடந்து வந்த ஒவ்வொரு சாதனையாளரும் நான் என்ன நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு கட்டத்துல சொல்ல கேட்டிருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சாதனையா இருக்க தினம் தினம் சாதிக்கும் நாகராஜன் சார், முத்துராமன் சார் மாதிரி சாதனையாளர்களோட மூலாதாரம் அவங்க தங்க மேல வச்சிருக்க அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கையை மட்டுமே மூலாதாரமா வச்சு வாழ்க்கையில அன்றாடம் சாதிக்கும் இந்த மாதிரி சாதனையாளர்களை நம்ம சமுதாயம் என்றைக்குமே மதிக்க தவறிடக்கூடாது.